பெண் பிள்ளையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதா புஷ்ஷிரஹும் பில் உன்ஸா, பெண் பிள்ளை பிறந்திருப்பதாக சுப செய்தி சொல்லப்பட்டால் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் கடவுச்சீட்டுகள் பெண் பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல 3 பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், 2 பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், 1 பிள்ளையை கூட பெற்றுக் கொள்ளுங்கள். பெண் பிள்ளையை சரியான மார்க்கம் புகட்டி வளர்க்கும் ஒரு தந்தைக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் கடவுச்சீட்டு பெண் பிள்ளை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெண் பிள்ளையை பிறப்பதை அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் சொல்லும் போதே ஆண் பிள்ளைக்கு அப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. இதா புஷ்ஷிரஹும் பில் உன்ஸா, பெண் பிள்ளை பிறந்திருப்பதாக சுப செய்தி சொல்லப்பட்டால், பெண் பிள்ளை என்பது சுப செய்தி. பெண்ணுடைய திருமணத்தில் அவளுக்கு உரிமை, பெண்ணுடைய கணவன்மாரிடத்தில் அவளுக்கு என்ற உரிமை, ஒரு பெண்ணுடைய கணவனோ அவருடைய சொத்துதாரர்களோ இறந்து விட்டால் அவளுக்கு சொத்திலே உரிமை. இப்படி பெண்ணுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் உரிமைகளை கொண்டு வந்து தந்தது இஸ்லாம். ஆணும் பெண்ணும் ஒரே சமமாக முடியாது, ஆனால் பெண்ணும் மனிதர்தான், அவளுக்கென்று தனி உரிமைகள், ஆணுக்கென்று தனி உரிமைகள் என்று அற்புதம்